எங்கள் கண்மலையும் மீட்பருமாக்கிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற உமது அடியவர்கள் அவருடைய இருதயத்தின் தியானம் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் சகோதரி சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் பிதா குமாரன் தூயாவிராகிய மூவர் கடவுளின் திருப்பெயர்னாலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் வழிபாட்டுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உங்களோடு கூட இணைந்து வழிபாட்டிலே பங்கேற்கவும் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், உங்களுடைய சபை போதகர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்கும், திருச்சபையார் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என் ஆண்டவரே என் கடவுளே என்கின்ற அந்த தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த வாரம் ஞாயிறன்று உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடினோம். ஆண்டவர் வெற்றி சிறந்த நாளை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையினுடைய அடித்தளமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவரே என் ஆண்டவரே என் கடவுளே என்கின்ற தோமாவினுடைய அறிக்கையின் வாயிலாக ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். திருமறையினுடைய ஆழமான ஒரு சத்தியம் என்னவென்றால், கடவுள் அனைத்தையும் படைத்தவர், அனைத்துக்கும் மேலாக அதிகாரத்தை கொண்டிருக்கின்றவர், எல்லா மக்கள் இனத்தாரையும் அவர் நேசிக்கின்றவர், அன்பு பாராட்டுகின்றவர், அவர் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகின்றவர். மக்கள் அவரை விட்டு திரும்பி போனாலும், எதிரடியாக இருந்தாலும் அவர்களை நேசித்து மறுபடியுமாக தன்னோடு கூட இணைத்து கொள்ள விரும்புகின்ற ஒரு இறைவனைத்தான் நாம் இந்த திருமறையிலே காணுகின்றோம். அதற்கு கொடுக்கின்ற ஒரே வார்த்தை மீட்பு அல்லது ரட்சிப்பு என்கின்ற அந்த வார்த்தை. இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நபர்களை அவர் பயன்படுத்தினார். இறுதியாக தனது மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த மீட்பின் பணியை அவர் நிறைவு செய்தார். வாசித்த இந்த முதல் திருமறை பகுதியை நீங்கள் காண்பீர்கள் என்றால், அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதர் அல்லாத ஒரு மனிதரை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. அவர் யாருன்னா கோரேஸ் என்று சொல்லப்படுகின்றார். சைரஸ் என்று நாம் சொல்லுகின்றோம், கோரேஸ் என்று சொல்லுகின்றோம். அவர் என்ன செய்கின்றார், இந்த பாபிலோன் அரசு இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடித்து அவர்களை அடிமைக்குள்ளாக வைத்திருக்கின்ற பொழுது அந்த மக்களை விடுவிக்க அவர்களால் முடியாத ஒரு சூழல், எதிர்காலமே இல்லை என்கின்ற ஒரு சூழலில் கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த சைரஸ் என்கின்ற அரசரை அவர் எழுப்பி, பாரசீக அரசரை எழுப்பி இந்த பாபிலோன் அரசை தூக்கி எறிய செய்கின்றார். பிறகு கடவுளுடைய மக்களாக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களை அவர் விடுதலையாக்குகின்றார். விடுதலையாக்கினது மட்டுமல்லாமல் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு அவர்கள் செல்வதற்கும் அவருடைய கடவுளை வழிபடுவதற்கான ஆலயத்தை செப்பனிடுவதற்குமான உதவிகளை அவர் செய்கின்றார். இது ஏதோ வரலாற்று நிகழ்ச்சியிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் மட்டுமல்ல. இதன் பின்னணியிலே நீங்கள் காணுகின்ற பொழுது கடவுள் தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. யூதர் அல்லாதவர்களையும் கடவுள் தனது மீட்பு பணியிலே அவர் இணைத்துக் கொள்கின்றார். அது மட்டுமல்ல, அனைத்து மக்களும் அவரிடத்தில் திரும்பி வருவார்கள். வாசித்த அந்த முதல் திருமறை பகுதியை நீங்கள் காணுகின்ற போது 21வது வசனம், கடவுள் நீதி உள்ளவர், மீட்பு அளிப்பவர். ஆகவே கடவுள் எப்படி அறுதியிட்டு சொல்லுகின்றார் என்றால், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை, ஏனென்றால் நானே மீட்பை அருள்கின்றவர், அனைத்து உலகுக்கும் இந்த மீட்பை அளிக்கின்றவர். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமல்ல,
உலக மக்கள் அனைவருக்குமே அந்த மீட்பை அளிக்கின்றவர் கடவுள் நானே என்பதை சொல்லுகின்றார். அனைத்து மக்களும், அதிலேயும் எனக்கு எதிரடியாக செயல்பட்ட மக்களும் மறுபடியும் என்னிடத்திலே திரும்பி வந்து என்னை பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த ஏசாயா தீர்க்கனுடைய செயல் ஏதோ அன்றைக்கு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அனைத்து உலகுக்கும் மீட்பு வழங்கப்படுகிறது, அனைத்து மக்களும் இறைவனிடத்திலே அவர்கள் வருவார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு திருமறை பகுதியாக இருக்கின்றது. நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே நடைபெறுகின்ற அந்த ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு? ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்து தான் உயிருள்ளவராக சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்துகின்ற அந்த நேரத்திலே சீடர்களில் ஒருவராக இருந்த தோமா என்பவர் அங்கு இல்லை. மறுபடியும் தோமா சீடர்களிடத்தில் வருகின்ற பொழுது ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர் காணுகின்றார். என்னென்ன, இதுவரை ரொம்ப பயந்து நடுக்கத்தோடு கலக்கத்தோடு இருந்த இந்த சீடர்கள், தனது உடன் நண்பர்கள் இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவருடைய நிலைப்பாட்டிலே வேறுபாடு காணப்படுகின்றது. அப்போ எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் ஆண்டவரை கண்டோம், இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொல்றாங்க. இதை தோமா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாரு? இல்லை இல்லை, நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். அவருடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும், அதை தொட வேண்டும், அந்த காயத்தினுள்ளே என்னுடைய விரலை இட வேண்டும். அப்படி செய்தாலுடைய நீங்கள் சொல்லுகின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இது நாம் படித்த இந்த நிகழ்ச்சி. ஆகவே இதை வைத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், தோமாவை குறித்து சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறோம் நம்ம? தோமா சந்தேக பேர் வழி. யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கின்ற பெயர் என்ன? சந்தேகம். தோமா சந்தேகம், அது உண்மைதான். ஆனால் தோமாவை குறித்து நாம் காணுகின்ற பொழுது சீடர்களிலே மிக துணிச்சல் உள்ளவர் பேதுரு அப்படின்னு காட்டுகின்றோம். ஆனால் பேதுருவை விட மிக துணிச்சலும் தைரியமும் கொண்ட ஒரு சீடர் யாருன்னா இந்த தோமா தான். எப்படி நம்ம அதை பார்க்க முடிகிறது என்றால், இயேசுவானவர் எருசலேமிலே இருக்கின்ற பொழுது அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போ என்ன பண்ணுறாரு? நீங்கள் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிப்போம் என்றால், யோவான் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிப்போம் என்றால், எல்லாம் சொல்கிறாங்க, வாங்க. இயேசுவானவர் சொல்கிறார், நாம் எருசலேமுக்கு போவோம் வாருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா சீஷரும் சொல்கிறாங்க, ஐயோயோ இப்போதானே உங்களை அங்கே கல்லெறிந்து கொல்வதற்கு அவங்க எத்தனித்தார்கள், இப்போ அதே இடத்துக்கு நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் எருசலேமுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தையோடு மற்ற சீஷர்கள் பேசினாங்க. ஆனால் தோமா மட்டும்தான் என்ன பேசுகிறார் சொல்லுங்க போல, படிங்க. வாரும் நாமும் அனைவரும் அவரோடு கூட சென்று அங்கே அதுதான் சொல்றார், அவங்க போய் அங்கே சாகிறதுக்கு கூட நம்ம போவோம் வாருங்கள் என்று சொல்றார். இப்படி மிக துணிச்சலாக இயேசுவோடு கூட இருக்கின்றவர். ரெண்டாவது, தோமாவண்டை இருக்கின்ற ஒரு சிறந்த பண்பு என்னன்னா, தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்வார், தெரியாதது தெரிஞ்சது மாதிரி என்ன பண்ண மாட்டார், நடிக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கின்றோம். சிலர் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தெரிந்தது போல அவர்கள் காட்டிக்கொள்வாங்க. பாதி சொன்னால் இது வரைக்கும் தெரியும்னுவாங்க, திருப்பி கொஞ்சம் சொன்னால் இது வரைக்கும் தெரியும்னுவாங்க. ஆனால் தோமா தெளிவாக சொல்றார், எனக்கு தெரியாததை தெரியாததுன்னு சொல்லுவேன், அதோடு கூட தெரியாததை தெரிந்து கொள்ளுகின்றவரை நான் முயற்சி செய்வேன். இயேசுவானவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லும்பொழுது பேதுரு எல்லாம் மீதி சீஷர்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க.
ஆனால் தோமா மட்டும் என்ன சொல்கிறாரு? பிதாவை எனக்கு காட்டும். என்ன தோமாவை, இத்தனை நாள் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆகவே தெளிவு பெறுகின்ற வரை, அறிந்து கொள்ளுகின்ற வரை தான் தெரிந்தவர் போல அவர் வெளிவடம் எடுக்கின்றவர் அல்ல. இட்ஸ் நாட் ஏ ஹிப்போக்ரட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம், இயேசுவானவர் சீஷர்களிடத்திலே வந்து தன்னை உயிர் உள்ளவராக காட்டினார். அப்போ சீஷர்கள் எங்கே இருந்தாங்க? மேல் வீட்டு அறையிலே என்ன பண்ணியிருந்தாங்க? உள்ள பூட்டிக்கின்னு இருந்தாங்க. என்ன பயம்? ஏன்னா யாராவது வெளியே நம்ம பார்த்துட்டாங்கன்னா நம்மையும் அவர்கள் என்ன பண்ணிவிடுவாங்க? சாகடித்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் தோமா மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தான்? வெளியே சுற்றி கொண்டிருந்தார். வெளியே சுற்றி கொண்டிருந்தார். ஏன்னா ஒரு துணிச்சல், என்ன வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. ஏன் தோமா இந்த சீஷர்களோடு கூட இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். மீதி 10 பேர் இருந்தாங்க, இவன் மட்டும்தான் இல்லை, ஏன் எங்கே போயிட்டான் அப்படின்னா, நான் சொன்னது போல் வெளியே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இருந்திருப்பார். இன்னொன்று முக்கியமானது, இவர் என்ன எதிர்பார்த்தாரோ 11ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, வாரும் நாம் அனைவரும் அவரோடு கூட சேர்ந்து எருசலேமிலே மரித்தாலும் மறிக்கலாம். ஏன்னா இவர் அங்கே சாகடிக்க போகிறாங்க. அது தோமாவுக்கு தெரிஞ்சிருந்தது. ஏதோ ஒன்று நடக்க போகுது. யாருக்கு? இயேசுவுக்கு நடக்க போகுது எருசலேமிலே. இப்போ எருசலேமிலே அவர் என்ன நினைத்தாரோ அது என்ன பண்ணுச்சுங்க? நடந்து ஆயிற்று. என்ன ஆயிடுச்சு? இயேசுவை கொலை செய்து விட்டார்கள். ஆகவே அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமும் இல்லையா, ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அண்டு டிஸ்கரேஜ்மெண்ட்டு ஏற்பட்டது. உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு ஒரு ஏமாற்றம், ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் தன்னுடைய வாழ்வில் வந்தால் உடனே அவங்க தன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒன்று மற்றவங்களோட போய் சொல்லுவாங்க. அதை விட நிறைய பேர் செய்கிற காரியம், அவங்க தன்னை தனிமைப்படுத்தி கொள்வாங்க. அது இல்லையா, பல மன உளைச்சல்கள் இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற ஒன்று தனிமையை நாடுகின்றோம். ஒட்டுமொத்த 10 சீஷர்களும் அடிக்கடி சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள், இவருக்கு சோர்வு போயிட்டார். இவங்க சொல்கிறத கேட்டு, இல்லைடா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நானாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் யார் வந்து நிற்கிறது? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறாரு இல்லையா? இந்த இடத்துல இயேசுவானவர் தோமாவோடு கூட பேசுகின்ற அந்த சம்பாஷணையை நாம் காணுகின்ற பொழுது என்ன சொல்றாரு? வா தோமா, வந்து என்னை தொட்டுப்பாரு, என்னுடைய காயத்தை தொட்டுப்பாரு, என் காயத்தில் உன்னுடைய விரலை இட்டுப்பாரு என்று சொல்லுகின்றார். இயேசுவானவர் இந்த தோமாவை குறித்து பார்க்கின்ற பொழுது ஒரு கடிந்து கொள்ளுதல் போல இருக்கிறது. ஆனாலும் தோமாவினுடைய சந்தேகத்தை குறித்து அவர் கடிந்து கொள்ளவில்லை. ஞாபகம் வச்சுங்க. அதாவது அவருடைய சந்தேகத்தை குறித்து அவர் பெருசாக நினைக்கல. அப்படின்னா அவர் எதை பெருசாக நினைக்கிறாரு அப்படின்னா, அன்பிலீஃப், நம்பாதது. சந்தேகம் வேறு, நம்புதல் என்பது வேறு. இந்த டவுட் அல்லது சந்தேகம் என்பது இது அறிவு சார்ந்த ஒன்று, இன்டெலெக்சுவல் ப்ராப்ளம். எது? இந்த டவுட் என்பது. இந்த பிலீஃப், அன்பிலீஃப் என்பது நம்பிக்கையை சார்ந்த ஒன்று. இயேசுவானவர் தோமா சந்தேகப்பட்டதை குறித்து அவர் என்ன பண்ணல, அதிகமாக பேசவில்லை. ஆனால் தோமாவிடம் இயேசு பேசுகின்ற அந்த வார்த்தை, நீ நம்பிக்கை அற்றவனாக இராதே, நம்பிக்கை உள்ளவனாக நீ இரு. இதே வார்த்தை தான் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் பல சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படலாம். அந்த சந்தேகத்தின் வாயிலாக பல பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அதைவிட நமது விசுவாசத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியாது. ஆகவே தான் முதல்ல தோமாவினுடைய அந்த அன்பிலீஃபை அவர் கண்டிக்கின்றார். தோமா, நீ வந்து
நம்பிக்கை அற்றவனாக இருந்து விடாதே. உனக்கு நம்பிக்கை வேண்டுமென்றால் வா, என்னுடைய கையை தொட்டுப்பாரு, இதில் உன்னுடைய விரலை இட்டுப்பாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லது டவுட் படாத, நம்பிக்கையை நீ வைத்துக்கொள். இந்த நிலைப்பாடு அங்கு நடைபெறுகின்ற அந்த சம்பாஷணை, ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து வெற்றி சிறந்தார். அதை தனது சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். இந்த சீடர்கள் மரியாவிட சொன்னார், நீ போய் என்னுடைய சகோதரிடத்தில் போய் சொல்லு, நான் உயிரோட எழுந்துட்டேன். சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. சீஷர்களும் உயிரோடு எழுந்த இயேசுவை பார்த்தாங்க. பார்த்த பிறகு அவர்கள் தோமா இல்லையே நம்ம கூட அன்னைக்கு, ஆகவே தோமா வரட்டும் அவராண்ட சொல்லலான்ட்டு அதை சொன்னாங்க. ஆனால் தோமாவுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த வேறுபாடு, அவர் நம்பவில்லை. யார் சொன்னதை? சீஷர்கள் சொன்னதை நம்பவில்லை. ஆகவே ஒருவேளை 8 நாளைக்கு பிறகு இயேசுவானவர் மறுபடியும் இந்த சீஷர்களுக்கு தன்னை உயிருள்ளவராக காட்டினார் என்றால், அதில் அவருக்கு முதல் நிலையாக ஏன் 8 நாளைக்கு பிறகு அவர் வரணும் அப்படின்னா, இந்த 10 சீஷர்களுக்கு மறுபடியும் தன்னை உயிரோடு இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அல்ல. யாருக்காக வந்தாருங்க? தோமா ஒரு நபருக்காக தான் உயிருள்ளவராக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த வந்தார். ஆக தோமாவனுடைய நிலைக்கு ஏற்பாற் போல தன்னையே அவர் என்ன பண்ணாருங்க, மரணத்தை ஜெயித்தவர். எவ்வளோ பேர் நீ நம்பனா நம்ப கட்டி போட, நான் ஜெயித்துட்டேன் அப்படின்றத நிலைப்பாட்டை எடுத்து விட்டு, இல்லை இல்லை தோமாவனுடைய நிலைப்பாட்டை நான் அறிவேன், அவனை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற சிந்தையோடு கூட அவரது நிலைக்கு என்ன பண்ணுறாருங்க, இறங்கி வந்து, வா தோமா நீ தான் சொன்ன, வந்து என்னை பார், என்னை தொட்டு பார், உன் விரலை இடு அப்படின்னு தன்னை என்ன பண்ணுறாருங்க காட்டு. யாராவது செய்வாங்களா? யாராவது இந்த செயலை செய்வாங்களா? இயேசுவானவர் செய்கின்றார். ஏன்னா நம்மளுடைய குறைபாடுகள் என்ன என்பதை நமது ஆண்டவர் அறிவார். He knows our limitations. நம்முடைய குறைவுகள் என்ன, நமது நிலை என்ன என்பதை அவர் அறிந்து நம்முடைய நிலைக்கு இறங்கி வருகின்ற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன சொல்றாரு அவரு, வா தோமா வந்து நீ என்னுடைய காயத்தில் என்ன பண்ணு, கையில் என்ன செய்திருப்பாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தோமா, இவங்க அடிக்கடி சொல்றாங்க இயேசுவானவர் உயிரோடு எழுந்துட்டார் நாங்கள் பார்த்தன்ட்டு. சொல்லும் போதெல்லாம் தோமா சொல்ற வார்த்தை என்ன? இல்லை இல்லை, நான் கையை விட்டு பார்த்தாலோடைய நான் நம்ப மாட்டேன். இப்போ இயேசுவானவர் வந்து நின்று கொண்டிருக்கின்றார், சீஷர்கள் இருக்கிறாங்க, தோமா இருக்கிறாங்க. வீராவேசமாக பேசின இந்த தோமா என்ன பண்ணியிருக்கணும்? அவன் வந்து தொட்டு பார்த்து கையில், ஏன்னா சீஷர் தன்னுடைய உடன் சீஷர்களிடத்தில் ரொம்ப துணிச்சலாக அல்லது வீராப்போட நான் இப்படி பண்ணாதான்டா நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னான். அதை அவன் செய்திருக்கணும். அவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாகவும் அவன் வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காகவும் என்ன பண்ணியிருக்கணும்? இயேசுவை அவன் தொட்டு பார்த்துருக்கணும். ஆனால் தொட்டு பார்க்கல, மாறாக அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? என் ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், யூ ஆர் மை லார்ட் அண்ட் யூ ஆர் மை காட் அப்படின்னு சொல்றார். அன்பர்களே, திருமறையிலே இப்பேற்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை யாரும் இதுவரை சொன்னதே கிடையாது. எல்லாரும் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் தான் என்னுடைய கடவுள் என்ற அந்த உறுதிப்பாட்டை தோமா இங்கு சொல்ல இருக்கின்றார். மற்ற எந்த சீஷர்களும் இப்பேற்பட்ட ஒரு அறிக்கையை சொன்னதே கிடையாது. அப்படி என்றால் இயேசுவானவர் தோமாவினுடைய வாழ்விலே ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்துங்களா? தோமாவினுடைய அறிக்கையிலே நாம் காணுகின்ற உண்மை என்ன? யூ ஆர் மை லார்ட், நீ என்னுடைய ஆண்டவர் என்று அவன் சொல்வது, தோமா இயேசுவை தன்னுடைய இருதய சிம்மாசனத்திலே வைத்து பார்த்து, நீர் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்கிறார். அந்த யூ ஆர் மை லார்ட் என்று சொல்வது, தோமா தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரை தனது என்னவா ஏற்றுக்கொண்டார்? ஆண்டவராக அவன் ஏற்றுக்கொண்டது. யூ ஆர் மை காட் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை
தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தினுடைய அரசராக, இந்த உலகத்திற்கே உரிய ஒரு அரசர் என்கின்ற அளவிலே அந்த சிம்மாசனத்திலே அமர வைக்கின்றார். ஆன் தி த்ரோன் ஆஃப் தி யூனிவர்ஸ், ஆன் தி த்ரோன் ஆஃப் ஹார்ட்டிலிருந்து இப்போ தி த்ரோன் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்கின்ற நிலைக்கு தோமா இயேசுவை அறிமுகம் அல்லது பிரகடனம் செய்கின்றார், அறிக்கையிடுகின்றார். இன்றைக்கு உலகத்தில் எந்த விதமான, அதாவது இந்த தோமாவினுடைய அறிக்கைக்கு முன்பாக யாருமே இப்பேற்பட்ட ஒரு அறிக்கையை செய்தது கிடையாது. இது விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டமாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு தோமா பாருங்க, முழுமையாக தன்னை அர்ப்பணித்து விட்டார். தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது மட்டுமல்ல, தனது நம்பிக்கையினுடைய உறுதிப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தி ஆண்டவருடைய அடியவராக இந்த உலகத்திலே அவர் செயல்படுத்தினார். சரி, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு பெரிய சத்தியங்கள் பல இருக்கின்றன. முதலாவதாக ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த அன்பிலீஃப் என்று இருக்கிறதே, நம்பிக்கை என்பது இருக்கிறதே, இட் ராப்ஸ் அவர் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த நம்பிக்கையின்மை என்பது நமது வாழ்விலே ஆண்டவர் அருளுகின்ற அருளையும் வாய்ப்புகளையும் அது திருடி செல்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நம்பிக்கையின்மை என்பது ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த வாய்ப்பையும் இழந்துவிட செய்கின்றது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் ஆண்டவர் அருளுகின்ற அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் அருளுகின்ற நமக்கு கொடுக்க இருக்கின்ற வாய்ப்புகள் உயர்வுகளை எல்லாம் நாம் இழந்து விடுகின்றோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் நமது நம்பிக்கை இன்மைதான். ஆனால் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த தோமாவினுடைய இந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம். ஆகவே நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். நான் இதன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், நான் இதன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், என் நம்பிக்கை இதன் மீது இருக்கிறது என்று இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஏதோ ஒன்றின் மீது அவர்கள் என்ன வச்சிருக்காங்க, நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கும் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? தி ஆப்ஜெக்ட் ஆஃப் அவர் பிலீஃப், நாம் எதன் மீது யார் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் என்பதிலே தான் மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கின்றது. மற்றவர்கள் தங்கள் மீது நம்பிக்கையை அதிகமாக வைக்கின்றார்கள். கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் சொல்றாங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சுன்னு இருப்பாங்க, அல்லது அதை சார்ந்த விதத்திலே அவருக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுவர்களாக இருக்கிறோம். யார் மீது எதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் இருக்கின்ற ஒன்று. ஆனால் யார் மீது எதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அதான் பவுலுடைய சில சொல்ல, இம்மைக்காக மாத்திரம் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் முடிங்க, எல்லா மனிதரை காட்டிலும் நம்ம பரிதபிக்கின்ற மக்களாக நாம் இருப்போம் இல்லையா? ரொம்ப ஏலிக்கூத்தான மக்களாக, பரிதாபம் உள்ள மக்களாக நாம் இருப்போம். ஆனால் இந்த உலக வாழ்வு மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வை முடித்த பிறகு அழியாத வாழ்வுக்குள் என்னை வழிநடத்துகின்ற இயேசுவானவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அதுதான் ஒரு சிறந்த நம்பிக்கை. இந்த இடத்துல ஐயம் தவிர்த்து நம்பிக்கை உள்ளவனாக இரு தோமா என்று சொல்லுகின்றாரே, நான் அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, நானே வாழ்வாக இருக்கின்றேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது சொல்றேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். இதில் நம்பிக்கை வைப்பா, என் மேல நம்பிக்கை வை. எதற்காக?
இந்த உலக வாழ்வை முடித்தாலும் ஒரு உன்னதமான வாழ்வுக்கு இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கை இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது என்னன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மீது நம்பிக்கை வைங்க. என் மீது நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களாக, துணிவு மிக்க மக்களாக, நம்பிக்கையோடு ஒரு அர்த்தத்தோடு வாழுகின்ற மக்களாக இருப்பீங்க. சரி, இயேசு கிறிஸ்துவை தோமா நம்பினாரு. எப்படி நம்பினாரு? இயேசு அவர் காயத்தை காட்டினாரு, கூப்பிட்டாரு, தொட்டு பார்ப்பா, விட்டு பார்ப்பா விரல அப்படின்னு சொன்னாரு. ஆனால நம்பினாருன்னு சொல்றோம். தயவுசெய்து யோசிக்காதீங்க. இயேசுவானவர் இனி நான் நம்பிக்கை வைக்கணும்னா என்னாண்டியும் வரணும், என்னாண்டியும் அவருடைய காயத்தை காட்டணும், தன்னை வெளிப்படுத்தணும். தோமா எப்படி அவர் மேல நம்பிக்கை வைத்தாரோ அது போல நான் நம்பிக்கை வைக்கணும்ட்டு நாம எதிர்பார்ப்பது முற்றிலும் 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 தவறு. ஞாபகம் வச்சுங்க. இயேசுவானவர் தோமாவுக்கு வெளிப்படுத்தினது போல எனக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது இல்லை. அதனால தான் அந்த பகுதி முடிக்கின்ற பொழுது, நீ பார்த்து விசுவாசித்தால், ஆனால் ஆமா, பார்க்காமல் நம்புவதுதான் சால சிறந்தது இல்லையா? விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டம் எதிலே இருக்கிறது அப்படின்னா, சொல்லத்தை கேட்டு நம்பி அதன் மேலே நீ ஆண்டவர் மேலே பற்று கொண்டு இருக்கின்ற பொழுது நீ விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டத்தை. அதனால தயவு செய்து டோன்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மிராக்கிள்ஸ் ஆர் அதாவது எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் வரணும் என் வாழ்க்கையில் அப்படின்றது யோசிக்காதீங்க. அப்படின்னா எப்படி தான் நான் நம்பிக்கை கொள்வது அப்படின்னு சொன்னால், அதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது எதுங்க? வேர்ட் ஆஃப் காட். இந்த வார்த்தை மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்துவது எதுங்க? ஆண்டவருடைய திருவார்த்தை. இந்த திருவார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது, என்னுடைய வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்புகிறதல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புகின்ற பொழுது, நம்பிக்கையோடு அதை பயிலுகின்ற பொழுது, அதை தமக்கு சொந்தமாக்கி கொள்கின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நிறைவாழ்வினுடைய நிச்சயத்தையும் நம்பிக்கையினுடைய உச்சத்தையும் நாம் ஆனால்தான் அனுதினமும் இதை படிக்கணும், தியானிக்கணும், இதன்படி நம்ம செய்யணும். திருமறைக்கு இருக்கின்ற ஒரு ஆற்றலும் வலிமையும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடெல்லாம் அப்பப்போ வெளியே வந்தது நம்ம திருமறையில் காணுகின்றோம். ஆனால் என்றைக்கு இந்த திருமறை ஒரு தொகுப்பாக நமக்கு வழங்கப்பட்டதோ, அன்றைக்கு தூய ஆவியானவர் செய்த அத்தனை செயல்களையும் இன்றைக்கு செய்வது எதுதான்? ஆண்டவருடைய வார்த்தை. ஞாபகம் வச்சுங்க. தயவுசெய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நோக்கி நீங்க போகாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வரும், அப்பொழுது அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீங்க காண்பீர்கள். ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கின்ற அளவுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆனால் எது மட்டும் மாறாது? ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் மாறாது. அதனால ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் அருளுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற வகையிலே நாம் வாழுகின்ற மக்களாக இருக்கணும். தெளிவான உறுதியான நம்பிக்கை. நான் ஆராதிக்கின்ற கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோட எழுந்தார். அவர் என்னில் இருக்கின்றார். தோமா சொன்னது போல, நீரே என் ஆண்டவர். இன்றைக்கு நமது அனைத்து மக்களுடைய அறிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? இயேசுவே, நீரே என்னுடைய ஆண்டவர். நீர் என் ஆண்டவர் மட்டுமல்ல, நீரே என் கடவுள். இல்லையா? இந்த அறிக்கையை நாம் எப்பொழுதும் செய்ய கவனமாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாமை அழைத்து ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்றார் இல்லைங்களா? ஒன்றுமில்லாமல் இருந்த மோசையை ஆண்டவர் அவருடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுத்து, மக்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற ஒரு இணைப்பாளராக அவர் செயல்பட்டார். ஆடு
மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக்கி பார்த்தார். ஒன்றுமில்லாமல் இருந்த இந்த பேதுருவை, இல்லையா, தைரியம் இல்லாமல் மறுதளித்த அந்த பேதுருவை கற்பாறையாக நிறுத்து இந்த புதிய மக்களை, புதிய இஸ்ரவேலர்களை வழிநடத்துகின்ற அந்த பொறுப்பை தந்தார். இடிமுழக்கத்தின் மகனாக இருந்த யோவான் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார்? இடி முழுக்கணும்னா சத்தமாக பேசுகிறாள். ஆனால் அவரை அன்புக்கு இலக்கணம் பதிக்கின்ற வகையிலே, அன்பை குறித்து மிக தெளிவாக சொல்லுகின்ற வகையிலே, அன்பின் ஒரு சீஷனாக மாற்றி அந்த இயேசுவினுடைய அன்பை அதிகமாக சொல்லுகின்ற வகையிலே வெளிப்படுத்தின யோவானையும் அவர் மாற்றினார். துன்பப்படுத்தின பவுலை தூதுவராக்கினார். என்னுடைய நாமத்தை புறஜாதியாருக்கு அறிவிக்கின்ற ஒரு நபராக உன்னை தேர்ந்தெடுத்தேன். நாம் நினைப்பது போல சந்தேகத்தினுடைய பேர் வழியாக இருந்த தோமாவை சந்தேகத்தை தூக்கி போடு, நம்பிக்கை கொள் என்று அவரை என்ன பண்ணார்? நம்பிக்கையாக மாற்றி அவரை நமது இந்திய தேசத்திற்கு அனுப்பினார். இல்லையா? இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் நம்ம அப்படியே கோடு போட்டு போனோம்னா நிச்சயமாக அந்த கோடு எங்கே போய் நிற்கும்? தோமாவில் போய் நிற்கும். எவ்வளோ ஆசீர்வாதம்! இயேசுவினுடைய சீஷர்களில் ஒருவர், அதிலேயும் இன்றைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த தோமா, மற்றவர்களாலே சந்தேகத்தினுடைய பேர் வழி என்று அழைக்கப்பட்ட, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சம்பவம்லாம். இந்த கொண்ட போகிற அரசன் அழைத்து வந்து பண்ணதெல்லாம். இந்த தோமாவை வைத்து இந்திய தேசத்திலே பேர்பட்டு ஒரு ஆற்றலை ஏற்படுத்தின தோமா ஏன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த முடியும்? ஏன் அதை பயன்படுத்த முடியாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிரச்சனை யார் கையில் இருக்குது? இயேசுவாண்ட இல்லை. அவர் எப்பேற்பட்டவரையும் அவர் பயன்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நான் சொன்ன அத்தனை பேருமே கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது, ஏற்றுக்கொண்ட பொழுது கடவுள் அவர்களை பயன்படுத்தினார். அதான் பிலிப்பியரில் அழகாக சொல்லி முடிப்பாங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஏன் இயேசு கிறிஸ்து நமது ஆன்மீக வாழ்வினுடைய முன்மாதிரியாக இருக்கின்றார். ஏன்னா ஒரு 4 மட்டும் சொல்லிவிட்டு அதை நான் முடிச்சிடறேன். அது திருச்சபைக்கு மிக மிக முக்கியமானது. தோமா நம்பிக்கை உள்ளவராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இங்கே வந்தார், தனது பணியை செய்தார். இன்றைக்கு திருச்சபை இந்திய தேசத்தில் இருக்கிறது. ஏன் நாம் கூட அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்தது, தோமாவால் எப்படி இது சாத்தியமாயிடுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தனது மாதிரியாக அவர், என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொன்னால், நீ தான் என்னுடைய முன்மாதிரி, உன்னில் காணப்பட்ட சிந்தை தான் என்னில் காணப்பட வேண்டும். அதான் பவுலடியார் நன்றாக தெரிஞ்சு தான் இந்த பிலிப்பியர் நிருபர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அது என்னது? இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. சிந்தைனா என்ன? இந்த சிந்தை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது வந்து தி ஆட்டிடியூட் ஆஃப் கிரைஸ்ட். ஆட்டிடியூட் அப்படின்னா கடவுளில் காணப்படுகின்ற அந்த மனப்பாங்கு, அணுகுமுறை, மனநிலை, இல்லையா? இந்த அணுகுமுறையும் அவரில் காணப்பட்ட பண்புகளும் உங்களுடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். என்ன அப்படின்றது தான் பவுலடியார் அந்த பகுதியில் அவர் என்ன பண்ணுறாரு, 5-6 வசனங்களில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. என்னன்னா, முதல் எப்பவுமே இயேசுவானவர் தன்னை விட மற்றவர்களுக்காக அவர் சிந்திக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வழிபடுகின்ற நாம, நம்ம மனசில் இருக்க வேண்டிய ஒரு சிந்தை என்ன அப்படின்னா, மற்றவர்களை குறித்ததான சிந்தை. கடவுளுடைய கண்கள், கடவுளுடைய கரம் என்று நாம் திருமறையில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆக நாம் கடவுளுடைய கண்ணையும் கடவுளுடைய கரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது எதை சொல்லுகிறது? கடவுளுடைய கண்களும் கடவுளுடைய கரமும் கடவுளுடைய ஆட்டிடியூடை பற்றி சொல்லுது, அவருடைய பண்பை குறித்து சொல்லுது. என்னென்ன, எப்பவுமே நம்ம மற்றவர்களை குறித்ததான கரிசனை பார்வை நமக்கு இருக்கணும். இரண்டாவது, இயேசுவை போல எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கின்ற
சிந்தையுடைய கரங்களை கொண்டவர்களாக நாம் இருக்கணும். கடவுளுடைய சாயல், அதாவது கடவுளுடைய வடிவை பெற்றவர்களாகிய நாம். எப்படின்னா, இது வடிவு என்று சொல்வது மார்க் அப்படின்னு சொன்னால் தி அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன், நம்ம வெளியரங்கமாக செய்கின்ற ஒரு செயல். அது எப்படின்னா, முதல்ல அவர் சொன்னார், மற்றவர்களை குறித்ததான சிந்தை, தனக்கு உரியதை அவர் தேடவில்லை, பிறருக்குரியதை தேடினார். ரெண்டாவது, அவர் சேவை செய்தார். எப்படின்னா, he emptied himself, தன்னை என்ன பண்ணாருங்களா, அவர் வெறுமையாக்கினார். இன்றைக்கு வெறுமையாக்குதலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நீ உன்னை வெறுமையாக்குகிறியா? திருச்சபையை, நீங்கள் உங்களுடைய திருச்சபையை வெறுமையாக்குகின்றீர்களா? இல்லையா? இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம இருக்கின்றோம். we are try to accumulate the wealth. ஆதி காலத்தில் சீஷர்கள் தேவாலயத்துக்கு போகும்போது, பேதுரு யோவானும் போகும்போது, அந்த முடக்குவாதம் முழுவதும் இருக்கிறான். அவன் எதையாகிலும் இவரிடத்தில் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்க்கும்பொழுது பேதுரு சொல்கிற வார்த்தை என்ன சொல்லுங்களேன்? என்னதான் சொல்கிறாரு? பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு திருச்சபை எங்களாண்ட பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அன்றைக்கி ஆதி திருச்சபையில் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பெருத்த கிருபினாலே திருச்சபைக்கு வாழ்வாதாரத்தையும் வளத்தையும் நிறைவாக தந்திருக்கின்றார். பியாண்ட் அவர் லிமிட்ஸ். நம்முடைய தேவைக்கு இந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்கணும், வெறுமையாக்குகின்ற சிந்தை இல்லையா? இயேசு நம்மை மேலுக்கு உயர்த்துகின்ற வகையில் நாம் இருக்க வேண்டிய நிலையில் இருப்பதற்காக, நாம் சாதாரண நிலையில் இருக்கிறோம், நீ இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நீ மேல்நிலைக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தையிலே தான் இயேசுவானவர் தன்னை என்ன பண்ணாருங்க, வெறுமையாக்கினார். இன்னைக்கு நம்ம பார்வை இயேசு கிறிஸ்துடைய பார்வையை போல இருக்கணும், இயேசு கிறிஸ்துடைய பண்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இருக்கணும். ஆக சேவை செய்வது நமது சிந்தையாக இருக்க வேண்டும் இல்லையா? அடுத்ததாக, இந்த சேவை என்பது நிறைய பேர் வருவாங்க, எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னா நான் சேவை செய்யறதுக்கு வரேன், ஐ லைக் டு சர்வ். என்ன ஒரே கண்டிஷன், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இந்த சேவையை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் சிலுவை பரியந்தம் தன்னை இல்லையா, தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்ததாக, மூன்றாவதாக நம்ம பார்க்கின்றோம், எல்லா நிலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை மகிமைப்படுத்தினார்? கடவுளை டு க்ளோரிஃபை காட். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் யாரை அது மகிமைப்படுத்த வேண்டும்? கடவுளை மகிமைப்படுத்தணும். என்னை மகிமைப்படுத்துவதற்காக, என்னுடைய பெயர் பிரசாபத்திற்காக நான் எதையும் செய்யாதபடி கடவுளுடைய பெயரை நான் மாட்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தையோடு கூட நாம் செயல்பட வேண்டும். அன்பானவர்களே, மனிதனுடைய உச்சக்கட்ட செயல் என்னென்னா, நம்ம சாகடிச்சுட்டு அடக்கம் பண்ணுறது தான் இல்லையா? அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், இனி அவன் வெளியே வர முடியாது. இயேசுவை அப்படி தான் பண்ணாங்க. மனிதனுடைய ஆற்றலின் உச்சக்கட்டம் உலக இரட்சகர் இயேசுவை என்ன பண்ணுதுங்க, பூமியிலே போட்டு புதைத்தது. ஆனால் கடவுளுடைய ஆற்றல் இருக்கிறது, அது மனித ஆற்றலை தூக்கி எறிந்து விட்டு மண்ணோடு கூட மண்ணாக புதைக்கப்பட்டவரை உயிரோடு எழுப்பின ஆற்றல். இந்த ஆற்றல் தாங்க நம்மளாண்ட இருக்குது. நம்ம சாதாரணமான மக்கள் அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஆற்றலை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நம்ம வாழ்க்கையிலே மறந்துவிடக்கூடாது. ஆக அர்ப்பணிப்பு, சப்மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணித்தல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். யூனிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிறைய பேசுகிறோம் நம்ம. அதாவது யூனிட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வது. ஒற்றுமைக்கும் ஒரே நிலைப்பாட்டுக்கும், ஒற்றுமை என்பது வேறு, இந்த ஒரே யூனிஃபார்மிட்டி என்பது வேறு. இந்த ஒற்றுமை என்பது ஆன்மீகம் சார்ந்த ஒன்று, கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒன்று. இதை எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பில்டப் பண்ண முடியாது. இந்த யூனிட்டி ஆஃப் தி சர்ச் இருக்குது, இதை என்னதான் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டால் அந்த யூனிட்டியை நீங்கள் கொண்டு வர முடியாது. மாறாக
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, இந்த அன்பு நமது உள்ளத்தில் இருக்கணும்னா இந்த யூனிட்டி கம்ஸ் ஃப்ரம் அவர் ஹார்ட். நம்மளாம் ஒன்றியா ஒரு ஆண்டவருடைய சீடர்கள், நம்ம ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு தனித்துவம் இருக்கணும். இந்த யூனிஃபார்மிட்டி என்று சொல்லப்படுவது தங்களை உயர்த்தி கொள்கின்ற வகையிலே அது செயல்படுகின்ற ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. இந்த பவுல் அடியார் இந்த பிலிப்பியர் எழுதின அந்த நிறுவனத்துக்கு மகிழ்ச்சியின் புத்தகம் சொல்லுவாங்க. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் அண்ட் அகைன் சே ரிஜாய்ஸ். மகிழ்ந்திருங்கள், மீண்டும் சொல்ற மகிழ்ந்திருங்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சியை நமது திருச்சபையிலிருந்து எடுக்கின்ற சக்தி எது தெரியுங்களா? இந்த யூனிஃபார்மிட்டி தான். யூனிட்டி அல்ல. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்கும்பொழுது அந்த மகிழ்ச்சியை எஸ் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தரேன், இந்த மகிழ்ச்சியை உங்களிடம் யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்போ நமக்கு மகிழ்ச்சி இல்லை? ஏன்னா நாம் கிறிஸ்து தருகின்ற அந்த மகிழ்ச்சியை விட மனிதர்களால் வருகின்ற அந்த மகிழ்ச்சி, சம்டைம்ஸ் வி ஆர் ப்ளீஸ்ட் டு தி பீப்புளை நம்ம மகிழ்ச்சி உரை அல்லது திருப்திப்படுத்துகின்ற வகையிலே நாம் செயல்படுகின்ற பொழுது மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகின்ற மக்களாக இருக்கின்றோம். அல்லது செல்ஃப் அண்ட் ப்ரைடு, இது ரெண்டுமே நாம் கடவுள் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை இழந்து விடுவதற்கான காரணிகளாக இருக்கின்ற. செல்ஃபிஷ் வரும்போது தன்னலமோ, அந்த தன்னலம் என்பது பெருமையை என்ன பண்ணுங்க உருவாக்குகின்றது. இந்த பெருமை அது நிலைநாட்டி மற்றவர்களுக்காக வாழ்கின்ற அந்த நிலைமையை வேரோடு அறுத்து விடுகின்றது. இன்னைக்கு திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வார்த்தை என்னென்ன, நீங்கள் என்னை போல என்னுடைய மாதிரியை நீங்கள் வெளிப்படுத்துங்க, என்னில் இருக்கின்ற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நான் வெறுமையாக்கினேன், மற்றவர்களுக்காக சேவை புரிந்தேன், மற்றவர்களுக்காக தியாகம் செய்தேன். ஏன்னா என்னுடைய அனைத்து செயல்களும் யாரை மகிமைப்படுத்தினது? கடவுளை. அதனால தான் இயேசுவான உலகத்திற்கும் சொல்ல, இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. இல்லையா? நமது விசுவாசம் யாரின் மீது இருக்கிறது? நமது நம்பிக்கை யாரின் மீது இருக்கிறது? நமக்கு அநேக சந்தேகங்கள் வரலாம். ஆண்டவர் அதை பெருசாக யோசிக்க மாட்டார். ஆனால் அன்பிலீஃபில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். நமது நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை தோமா பெற்றுக்கொண்டு இன்னைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் அவர் கொடுக்கின்ற ஒரே ஒரு போதனை, இயேசுவை நோக்கி அவர் சொன்ன அந்த விசுவாச அறிக்கை, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இன்னைக்கு நாமளும் அப்பேற்பட்ட ஒரு அறிக்கை செய்கின்ற மக்களாக வாழ்ந்த எல்லாம் அல்ல இறைவன் தாமே நம் கருள் புரிவாராக. உம்மையே என்றுமே துதிப்பேன்.